ராமன் கதை. புரோகிதர்களுக்கு சூடு. விஜயநகர அரசன் கிருஷ்ணதேவராயர் அவருக்கு தன் தாயார் மேல அளவில்லா காசு இருந்துச்சு. வயசாகி உடம்பு ரொம்ப மோசமா இருந்தது அவங்களுக்கு. வைத்தியர் வந்து பார்த்து சொன்னார், அரசே, இனிமே நாட்கள் இல்லை. அது கேட்ட உடனே மன்னரின் கண் கலங்கினார். அவள் அருகே போய் மெதுவாக கேட்டார், அம்மா, உங்களுக்கு என்ன சாப்பிட ஆசை அப்படின்னு. அம்மா மெதுவாக சொன்னாங்க, மாம்பழம். அந்த காலத்தில் மாம்பழ சீசன் இல்லை. ஆனாலும் மன்னர் தன் ஆட்களை அனுப்பி எங்கிருந்தாலும் மாம்பழம் கொண்டு வாங்க. ஆனா மாம்பழம் வருவதற்குள்ள மாம்பழம் சாப்பிடாங்களே. அம்மா கண் மூடிட்டாங்க. மன்னர் உடைந்து போனார். பரிகாரம் தேடி அரண்மனை புரோகிதர்களை அழைத்தார். அவர்கள் பேராசையோடு சொன்னார்கள், 108 தங்க மாம்பழங்களை 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால் அவரது ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு. மன்னரும் நம்பிட்டாங்க. 108 தங்க மாம்பழங்கள் தயாராயிடுச்சு. புரோகிதர்கள் மகிழ்ச்சியா வாங்கிக்கிட்டாங்க. ஆனா இந்த செய்தி தெனாலிராமனை யோசிக்க செஞ்சது. அம்மாவின் ஆன்மாவை பணமாக மாற்றுற பேராசை தானே அப்படின்னு நினைச்சான். அப்போ ஒரு திட்டம் போட்டான். புரோகிதர்களை அழைத்து, என் அம்மாவுக்கு திதி செய்யுங்க, நல்ல சன்மானம் தரேன் அப்படின்னு சொன்னாரு. அவர்களும் ஆசையா வந்தாங்க. அவனை நம்பி கதவை பூட்டி சூடான இரும்பு கம்பியால ஒவ்வொருவருக்கும் சூடு. அவர்கள் அகர்ந்து ஓடினாங்க. மன்னரிடம் புகார். மன்னர் கோபம் அடைஞ்சாரு. ஏன் இப்படி செய்தாய்? தெனாலிராமன் சொன்னா, அரசே, உங்க அம்மா மாம்பழம் சாப்பிடாமலே இருந்ததால 108 தங்க மாம்பழம் கொடுத்தீர்கள். அதே போல என் அம்மாவுக்கு சூடு போட முடியாமல் போனதால் இவர்களுக்கு சூடு போட்டேன். மன்னர் நகைத்தார். புரோகிதர்களின் பேராசையை புரிந்தார். தெனாலிராமனை பாராட்டினார். பேராசை இருந்தால் அது புனிதத்தையும் பொய்யாக்கும்.